பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனருக்கும் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சமாதான முயற்சியில் பாமகவுடைய பல்வேறு அணிகளைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கௌரவ தலைவரும் தைலாபுரம் தோட்டத்தில் இருப்பதாக அண்மை தகவலை பார்க்கின்றோம். கூடுதலான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். சக்திவேல், இப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? நிச்சயமாக. வணக்கம் கோபால். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் மற்றும் கட்சியின் செயல் தலைவரான அன்புமணி ராமதாசுக்கும் இடையே பொதுவெளியில் அடிக்கடியான பயங்கர மோதல்கள் வெடித்து வந்த நிலையில் சமீபத்தில் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கி செயல் தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழுவில் இருந்து ராமதாஸ் தனது மகன் வழியான அந்த பேரன் முகுந்தனை இளைஞரணி செயலாளராக அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை மோதலானது நடைபெற்று வந்த நிலையில் ராமதாஸ் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் இல்லத்தில் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். குறிப்பாக சென்னை, பண்ருட்டி, கள்ளக்குறிச்சி பகுதிகளைச் சேர்ந்த வன்னிய சந்த நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் அணி நிர்வாகிகள் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். ராமதாஸ் அழைத்ததின் பேரில் தாங்கள் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்துள்ளார். இருவரும் சமாதானமாக வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நிர்வாகிகள் இவரை சந்திக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட அக்கரை பகுதியில் அன்புமணி ராமதாஸ் இல்லத்தில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்து அன்புமணியிடம் ஆலோசனை பெற்று சென்றது குறிப்பிடத்தக்கது. கோபால், நன்றி சக்திவேல். அண்மை விவரங்களுக்கு நன்றி.